ஆமாங்க. கண்டிப்பாங்க. அவர் எப்படின்னா அவர் கதை ஒன்று எடுப்பார். அந்த கதைக்கு வந்து யார் வந்து எந்த ஹீரோ கரெக்டான ஹீரோ அப்படி தான் அவர் செலக்ட் பண்ணிட்டு போவார். ஸோ கண்டிப்பாக நான் வந்து என்னை வச்சு படம் பண்ண வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஹில் கால் மீ அண்ட் அவர்கிட்ட நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், அப்பவும் பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் ஒரு நல்ல செட்டப் வரும்போது வில் லைக் டு ஜாயின் டுகெதர். சார் இப்போ தோற்றதுக்கும் என்னோட இப்போ ஆடியன்ஸோட பல்ஸ் மாறிடுச்சு. ஏர்லியர் வந்து ஆக்ஷன் படங்கள் இருக்கும், லவ் படங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு செக்ஷன் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கதை நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தோம். இப்போ கதை கூட கிடையாது, ஸ்க்ரீன் பிளே. ஒரு நல்ல சின்ன ஸ்டோரி, ஒரு சின்ன ஒரு நாட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் கண்டிப்பாக படங்கள் பெரிய லெவலுக்கு வெற்றி அடையும். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கிற கதையை நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். சார் நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது சார். பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் எப்படிப்பட்ட படங்கள் எப்படி எதுக்கு நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியாது. மக்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ பெரிய பட்ஜெட் எடுத்து இப்போ வந்து மக்களுக்கு பிடிக்கும், சின்ன பட்ஜெட் எடுத்து மக்களுக்கு பிடிக்கும். சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அது இதுவே கிடையாது. கதை நல்லா இருக்கணும், கதை இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக் படம் ஹிட் ஆகும். சரி சரி கரெக்ட் கரெக்ட். இல்லை அப்படி அதான் சொல்ல வரேன் சார். அது ஒரு ஸ்கிரிப்டுக்கு பொருந்தது. அது ஒரு டைரக்டருடைய அவருடைய விஷன். இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டைரக்டருடைய அவர் படத்தை இப்படி வரணும், இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டைலில் எடுக்கணும், இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி இந்த டைரக்டர் தான். அவரு நீங்க தான் கேட்கணும். மூச்சு விடாம அப்பல இருந்து பேசிட்டு இருக்காரு. அப்படியா? சரி அட்டாக் ஆரம்பிங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பிகாஸ் ஒரு சீன் கஷ்டம்னு இல்லை, பட் ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் பிரசாந்த் சாரையும் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், அப்புறம் சிம்ரன் மேமும் நிறைய பார்த்தேன். ஸோ அவங்க 2 பேர் காம்பினேஷனும் ஒரு சீன் இருந்துச்சு. அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த காம்பினேஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ டு see them both on screen அந்த கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னங்க சாரி என்னங்க? Obviously, see, Andhadhun is a very interesting script. அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2-3 வாட்டி பார்க்க வேண்டிய படம் அது. ஸோ என்னோட கசின் சிஸ்டரே வந்து என்கிட்ட கேட்டால், ஐயோ நான் ஒன்று ஃபைனலி யாராவது எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்லேருந்து ஒரு 5 வாட்டி போய் பார்த்தோம் படத்தை. பிகாஸ் they were so intrigued. என்ன நிஜமாவே என்ன நடக்குது, அது உண்மையாக பொய்யான்னு. ஸோ ஐ திங்க் தமிழில் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது